ராஜேஸ்வரி வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. ஊரு பெரியவங்க எல்லாம் ராஜேஸ்வரி வீட்டுக்கு வர்றாங்க. தாத்தா கேக்குறாங்க என்ன விஷயம்னு. அதுக்கு ஊரு பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க, நாங்க இது முடியும் ஒரு கோயில் தான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அன்போட கண்ணை ஆத்தா திறந்துட்டா, அதனால இன்னொரு கோயில் இருக்கத ஆத்தா அன்பு மூலியமா சொல்ல வச்சுட்டா. அதனால எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா ஆயிருச்சு. அதனால ஊர் பெரியவங்க எல்லாம் சேர்ந்து முடிவு எடுத்திருக்கோம், அத உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கோம்னு தாத்தா கிட்ட சொல்றாங்க. அத்தனை பேரும் கேட்ட கலை சொல்றாங்க, ஏற்கனவே ஒரு கோயிலுக்கு பிரசிடென்டா ராஜேஸ்வரி அத்தை இருக்காங்க, இந்த கோயிலுக்கும் பிரசிடென்டா அவங்களே இருக்கட்டும்னு தாத்தா கிட்ட சொல்றாங்க. தாத்தா சொல்றாங்க, ஊர் பெரியவங்க எல்லாம் முடிவு எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்க முடிவு தான் ஃபைனல்னு கலை கிட்ட தாத்தா சொல்றாங்க. எல்லாரும் அவங்கள என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஊர் பெரியவங்க எல்லாம் சேர்ந்து சொல்றாங்க, இன்னொரு அம்மன் கோயிலுக்கு நிர்வாகியா நாங்க எல்லாரும் அன்பை தேர்ந்தெடுத்திருக்கோம்னு சொல்றாங்க. அதுக்கு தாத்தா ஓகேன்னு சொல்லிடுறாங்க. வீட்டுல இருக்க எல்லாரும் மூஞ்சியும் சரியில்லாம போகுது. அன்பு கிட்ட தாத்தா கேக்குறாங்க, இது உனக்கு ஓகேவாமான்னு. அதுக்கு அன்பு சொல்றாங்க, இது எனக்கு ஓகே தான் தாத்தா, ஆனா எல்லாரும் என்னைய தேர்ந்தெடுத்திருக்கீங்க ஏன்னு எனக்கு ஒன்னும் புரியல. எனக்கும் சின்ன வயசு, கோயில் நிர்வாக பதவி எல்லாம் வேண்டாம். எல்லாரும் என்னைய தேர்ந்தெடுத்திருக்கிறதுனால நான் ஒன்னு சொல்லுவேன், எல்லாரும் கேப்பீங்களான்னு ஊரு பெரியவங்க கிட்ட அன்பு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க, சொல்லுமா, நீ சொல்றாலேயே கோயில் நிர்வாகியா தேர்ந்தெடுத்துருவோன்னு சொல்றாங்க. இத கேட்ட அன்பு சொல்றாங்க, என்னோட சித்தப்பாவுக்கு எல்லா தகுதியும் இருக்கு, இன்னும் எந்த பதவிக்கும் அவரு வரவே இல்லை, அவரோட திறமைய காட்டுறதுக்கு இதுதான் ஒரு நல்ல சந்தர்ப்பம். அதனால என்னோட சித்தப்பாவையே இந்த கோயில் நிர்வாகியா நீங்க தேர்ந்தெடுத்துக்கிறீங்களான்னு ஊரு பெரியவங்க கிட்ட அன்பு கேக்குறாங்க. எல்லாரும் சரின்னு சொல்லிடுறாங்க. தாத்தா கிட்டையும் கேக்குறாங்க அன்பு. அதுக்கு தாத்தா சொல்றாங்க, லிங்கம் சரின்னு சொல்லிட்டா எனக்கு எந்த கவலையும் இல்லம்மான்னு தாத்தா சொல்லிடுறாங்க அன்பு கிட்ட. லிங்கமும் சரின்னு சொல்லிடுறாரு. எல்லாரும் சந்தோஷமாயிடுறாங்க. ராஜேஸ்வரியும் கலையும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. மத்தவங்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க அன்பு இந்த மாதிரி சொன்னதுக்கு. லிங்கம் உத்தமனை போன் பண்ணி வர சொல்றாங்க. உத்தமன் கிட்ட சொல்றாங்க, நீ சொல்ற மாதிரி அன்பு இல்லப்பா, அன்பு ரொம்ப நல்ல பொண்ணு, எந்த பதவியும் எனக்கு கொடுக்க கூடாதுன்னு எங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஆனா அன்பு அந்த பொண்ணுக்கு வந்த பதவியே எனக்கு விட்டு கொடுத்துருச்சுப்பா, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, அந்த பொண்ணுக்கு தொந்தரவு கொடுக்காம இருன்னு உத்தமன் கிட்ட லிங்கம் சொல்றாரு. உத்தமனும் சரின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நாளை சந்திப்போம்.